அதுக்குள்ள இவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அந்த கிறிஸ்துவர்கள் போய் பிரெயின் வாஷ் பண்ணி பாடியை வந்து கல்லறைக்கு எடுத்துட்டு இறந்ததற்கு அப்புறமும் மதமாற்று முயற்சி நடந்து அதை நான் இப்போ சோசியல் மீடியாலையும் பதிவு செஞ்சிருந்தேன். அந்த அளவுக்கு கேன்சர் நோய் போன்று பல இடங்களில் வீட்டுக்குள்ள நுழைந்து வீட்டுக்குள்ளேயே பிளவுபடுத்தக்கூடிய இதை எதிர்த்து தான் சரி 8th வரைக்கும் ஆல் பாஸ்னா உன் சிலபஸையாவது நீ சரியா வச்சிருக்கியா அப்படின்னு அதுவும் கிடையாது. அதில் சிலபஸில் வந்து அண்ணா யார், தந்தை பெரியார் யார், மூதறிஞர் கலைஞர் யார் அப்படின்னா அவங்க புராணம்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் சரி உனக்கு சிலபஸ் தான் சரியில்லை, நடத்துகிற வாத்தியார் அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். வட்டிக்கு பணம் ஒன்றும், அவங்க வேறு ஏதாவது போய் தொழில் பார்க்க போகணும், அவங்க வந்து டுட்டோரியல் காலேஜ் நடத்தணும், அப்புறம் உறவுக்காரன் வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி வேறு எவ்வளோ வேலைகள் அவங்களுக்கு இருக்கும்ல. அவங்களுக்கு இது கைது செய்யாதது நல்ல விஷயம். உன்ன மாதிரி உணர்ச்சி வசப்படுற ஆளுங்கள் பேச்செல்லாம் கேட்காம மோடி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமான விஷயம். எமோஷனல் ட்ரிவன் வேலைக்கே ஆகாது. மோடி மட்டும் சோனியாவையும் ராகுலையும் கைது செஞ்சிருந்தா இன்னைக்கு பிஜேபி ஆட்சியே இங்கே இருந்திருக்காது. ஓட்டிங் மிஷினை ஒன்றும் பண்ண முடியல, ஆர்எஸ்எஸ் ஒன்றும் பண்ண முடியல, பிஜேபியை தேர்தலில் தோக்கடிக்க முடியல, பிஜேபி தலைவர்களை விலைக்கு வாங்க முடியல, பத்திரிகையை வச்சு பிஜேபியை ஆர்எஸ்எஸையும் கேவலப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் வந்து சைனாட்டையும் பாகிஸ்தான்ட்டையும் பாரத நாடு தோத்துடுச்சுங்கிற மாதிரி ஒரு பிக்சரை கட்டமைச்சு மகன் தெத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணுங்கிற கதையா இந்த நாடே நாசமா போனாலும் பரவாயில்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் ஒழிச்சு நான் நாற்காலியில் குந்திக்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி அதுக்கும் முயற்சி செஞ்சு முடியலங்கும் போது இப்போ வந்து கௌரவ நிதின்னு சொல்லி வருஷத்துக்கு 6000 ரூபா மோடி இப்போ கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் தமிழக ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, டெல்டா பகுதியில் போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் விவசாயிக்கு இன்சூரன்ஸே கட்டாம விட்டு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தமிழ்நாட்டின் விவசாய நலனில் தனி அக்கறை செலுத்துகின்ற மோடி அவர்கள் ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு கொடூரமான மதவெறியர்களின், ஜிகாதி வெறியர்களின், இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் மதவெறியின் அடையாளமாக காரணமாக 11 பேர் அன்று இறந்து போனார்கள். ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ரோந்து பணிக்கு தனியாக செல்லாதீர்கள், போலீசாருக்கு அதிகாரிகள் அட்வைஸ். நரிக்குறவர்களை மதமாற்ற சதி, இந்து முன்னணி புகார். மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட திராவிட மாடல் அரசு. ஓட்டுகளை திருட பாஜக, தேர்தல் ஆணையம் கூட்டு, ராகுல் குற்றச்சாட்டு. விவசாயிகளை காக்க அமெரிக்கா வரி விதிப்பை எதிர்கொள்ள தயார், மோடி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். தெரியும், திருப்பூர்ல ஒரு எஸ்எஸ்ஐ காவலர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு வந்து காம்பன்சேஷன்லாம் முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. அதில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி அவரை வந்து என்கவுண்டரும் போட்டிருக்காங்க. ஒரே ஸ்கிரிப்ட் தான், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ இதை ஒட்டி இது போல் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே ஒன்றா தனியாக போகாதீங்க, ரோந்து பணிக்கு ஒரு 3-4 பேரோட போங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது யார், இது அதிகாரிகள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா இல்லை அப்பா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க. அதாவது அப்பா வந்து இப்போ வந்து அவர் தத்தி அப்பா, டோப்பா அப்பா வந்து ஒரு தத்தி, சீனியர் தத்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ ஒரு இன்எஃபிஷியண்ட்டாக இன்எஃபெக்டிவ் கவர்மெண்ட்டாக ஒரு இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் பேசினாரு. செந்தில் பாலாஜி அரசாகும்போது அப்பா இவ்வளோ உக்ரகமாக இருக்காங்களே, இந்த உக்ரகம் வந்து சாமி ஏறி மலை ஏறி கற்பூரம் காமிச்சாதான் தனியும் போல இருக்கே அப்படின்லாம் இருந்த அப்பா இன்னைக்கு பேச்சு மூச்சே காணும். எதிர்கட்சியாக இருந்த போது என்னென்னலாம் பேசினாரோ, அதாவது ஈட்டிங் இஸ் ஓன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தமிழக முதல்வருக்கு, இன்றைய முதல்வருக்கு தான் பொருந்தும். எதிர்கட்சியாக இருந்த போது அவர் அப்படியே
அந்த சராசரமும் கிடுகிடுக்க வைக்கும்படி அவருடைய மிக வேகமான பேச்சுக்களா இருக்கும், உருட்டுகளா இருக்கும். அதுக்கு மீடியா அந்த இவன்லாம் இருக்கிறவன் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த பயலெல்லாம் அவருக்கு முட்டு கொடுத்துட்டு ஓஹோன்னு அப்பாவுடைய ஆட்சி இருந்தது. இப்போ இது ஒரு ஆட்சியா அப்படின்னு ஒரு அவல ஆட்சியை கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு ஒன்று காவல்துறையோட அத்துமீறல் ஓவரா போய் மெரினா பீச்சில் குதிரைக்காரன் பாவம் இந்த விக்னேஷை கொண்டு போய் லாக்அப் டெத்து இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சாதானுங்க லாக்அப் டெத்து, மாட்டுக்குட்டால வச்சு அடிச்சா அது மாட்டுக்குட்டா டெத்து, பீச்சுக்காரனை கொண்டு போய் பாரதி நகரில் அடிச்சா கொடுங்கையூர்ல அது கொடுங்கையூர் டெத்துங்க. போலீஸ்காரங்க அழிச்சுக்கிட்டு போய் செத்தாலே அது லாக்அப் டெத்தில் தான் கணக்கு வரணும். லாக்அப் டெத்தை விட இன்னும் மோசம் அஜித்தோட இது பல தடவை பேசிட்டோம். இருந்தாலும் ஒன்று எக்ஸசிவ் ரியாக்ஷன். இந்த எக்ஸசிவ் ரியாக்ஷன்ல கடைசியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆளே ஒருத்தர். இன்னைக்கு செய்தியில தான் பார்த்தேன். என்னன்னா நம்ம திருவிடை மருதூர்ல எஸ்ஐயா இருக்கிறவர் திமுக இருந்த குமரவேலு அப்படிங்கிற ஏதோ சொத்து தகராறு அவருக்கும் பக்கத்தில் இருக்கிறவருக்கும் அவரை அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை தடுத்தார் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட அவர் டீல் பேசியிருக்காரு. அதனால அந்த எஸ்ஐ வரவை தடுக்கிறாருன்னு சொல்லி புலையர்னு அரைஞ்சி அவருடைய காது செவிப்பறை கிழிஞ்சிருச்சு. அவரை பிடிச்சி வச்சிருந்தப்ப நம்ம கோவி செழியன் அவர்கள் ரெக்கமெண்டேஷன்ல வெளியில வந்துட்டாரு. ஆனா அவர் இப்போ காது கேட்கல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பொது தளத்திலேயே நம்மளை அடிச்சிட்டாரு பொது இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. இதுல என்ன பார்க்கணும்னா திமுககாருக்கு சுயமரியாதை இருந்திருக்கிறது. அவர் ஒரு விஷமருந்து குடிச்சிட்டு சாவறதுக்கும் தயாரா இருந்திருக்காரு. திமுக காரங்களுக்கு சுயமரியாதை இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. நிறைய மைசூர் பாக்குக்கும் உள்ள சம்பந்தம் தான் திமுகக்கும் சுயமரியாதைக்கும் உள்ள சம்பந்தம். ஆனா இது ஒரு வித்தியாசமான செய்தியா இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல அந்த எஸ்ஐ ஸ்பெஷல் எஸ்ஐயை பிடிச்சி அப்பனும் உள்ளேயும் எதனால வெட்டுறான்? போதையின் தாக்கத்துல வெட்டுறானுங்க. கொத்தனை வெட்டிக்கு பாக்குறான். நானும் நீயும் செத்து விளையாடுவோம்னு சொல்ற வடிவேல் மாதிரி இவனுங்களை அப்பனும் பிள்ளைக்கும் சண்டை அதுக்கப்புறம் இது பிரச்சனை பெருசாகி காவல்துறை தடுக்க கடைசியில இவரை வெட்டி கொண்டுடுறாங்க எஸ்ஐய. இன்னொரு போலீஸ்காரரு அவருக்கு காயம். இதுல சம்பவத்துல ஈடுபட்ட மணிகண்டனை விசாரணைக்கு போகும்போது என்கவுண்டர் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பெரும்பாலும் வரவேற்கிறோம், பல இடங்கள்ல வரவேற்கிறோம். நம்ம எங்க மாறுபடுறோம் அப்படின்னா, இப்ப இவரு பகுஜன் சமாஜோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில திருவேங்கடன்னு ஒருத்தர் அழைச்சிட்டு போனாங்க. என்கொயரிக்கு போன போது அவர் கையில இருந்த ஆயுதத்தை எடுத்து இது பண்ணிட்டாருன்னு காலையில 5 மணிக்கு. எனக்கு என்ன புரியாத ஆச்சரியம்னா, போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவர்கிட்ட எங்க இருந்து ஆயுதம் வந்தது? இந்த 40 போலீஸ் போகும்போது அவர் ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டு போயிருந்தாருனாங்க அவரு எந்த ஆயுதத்தையும் எடுத்துருக்க போறல. ஆனா இதை யாரையோ தப்பு வைக்க அப்படின்னு அப்ப நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் காலப்போக்கில் என்ன செய்தி வருதுன்னா, அல்லேலியா பாபுவும் ஹிஸ்டரி ஷீட்டர் முன்னாள் ரவுடி பைய செல்வ பெருந்தகையும் தான் இதுல ஈடுபட்டாங்கிற மாதிரி பேச்சு பலமா இப்ப இந்த ரவுடி பைய மேலேயே எல்லாருமே அவங்க சம்சாரமே குத்தம் சொல்றாங்க. ஏன் அந்த ஆளு இன்னும் விசாரிக்கல? சிபிஐ விசாரணை பண்ணணும்னு அவருடைய பிரதர் as well as அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி கேட்கற. அந்த இடத்துலயும் காவல்துறை உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கறத அரசியல் அழுத்தம் தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும். ஏன்னா பல பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி அல்லேலியா பாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தொடர் சங்கிலி பறிப்பு சென்னை மாநகரம் முழுக்க 4-5 இடத்துல சங்கிலி பறிப்பு நடந்த போது ஈரானிய கொள்ளையர்கள் வரும்போது அவன் பைக்ல டேங்க் பேக்ல துப்பாக்கி வச்சிருந்தான் அப்படின்னா எந்த அளவுக்கு காவல்துறை ஒரு ஃபாரினர் வெப்பன்ஸோட வரான், அதுவும் ஏர்போர்ட்ல போய் ஃபிளைட் ஏற போறான் அப்படின்னா உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் நுண்ணறிவு பிரிவு எந்த அளவுக்கு செயலிழந்து போய் காவல்துறையே கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு போயிடுச்சோங்கிற மாதிரிதான் இந்த ஈரானிய கொள்ளையரா இருக்கட்டும், திருவேங்கடமா இருக்கட்டும், இல்ல மணிகண்டனா இருக்கட்டும், மணிகண்டன் என்கவுண்டரா இருக்கட்டும், இன்னும் ஒரு போலீஸ் ஆயுதப்படையில இருந்த ஒரு போலீஸ் அடிச்சு கொன்னதா இருக்கட்டும், எக்மோர்ல நடந்தது. இந்த மாதிரி தொடர்ந்து காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழக போலீஸ் ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இதே மாதிரி திருச்சியில இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல ஆடு திருடனுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருச்சியில ஆடு திருட்டு விஷயமா வரும்போது ஒரு போலீஸ்காரனா அங்க அடிச்சு கொன்ன போது விசாரணைக்கு போனவர அப்ப இருந்த டிஜிபி சைக்கிள் பாபு, போலீஸ்காரங்க எல்லாம் இனிமே தனியா போகாதீங்க, நீங்கெல்லாம் ஆயுதம் வச்சுட்டு போங்க, நீங்கெல்லாம் ஒரு 4-5 பேரா போங்க அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நான் இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ இதே 4 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. இந்த திராவிட மாடலுடைய தத்தியோட டோப்பா அப்பா ஆட்சியில இரும்பு கரம் துருபிடித்து போன இந்த ஆட்சியில அன்னைக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை எல்லாம் கிடையாது. எல்லா நாளும் ஒரே வார்த்தை. இது சமூக நீதினு சொல்லிக்கிட்டே இந்து மதத்தை ஏற்றுவாங்க.
அனைவரும் சமம்னு சொல்லிட்டு பாப்பார பயலேன்னு திட்டுவாங்க, உச்சி குடுமின்னு திட்டுவாங்க, உச்ச நீதிமன்றத்தையே விமர்சிப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ வந்து இவங்க வந்து சீனி சக்கரத்தில் சித்தப்பா ஸ்லேட்ல எழுதி நக்கப்பாங்கிற கதையா இவங்க செயல் வடிவம் எதுவுமே வராது, வெறும் பேச்சு, போட்டோ ஷூட் ஆட்சி. இந்த ஆட்சியோட அவலத்தின் வெளிப்பாடு தான் பல்வேறு இடங்கள்ல காவல்துறை காவல்துறை அவங்க போலீஸ்காரனையும் அடிச்சு சாவடிக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு இந்த சமுதாயம் புறையோடி போனதுக்கு, சமுதாயம் சீரழிந்து போனதோட வெளிப்பாடு தான் போலீஸ்காரங்களை தாக்குறது. இப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியில வந்து முதல் நாள் அண்ணாமலை என்ன சொல்றாரு, அடுத்த நாளே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண. நேத்திக்கு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நேத்திக்கு அண்ணாமலை வந்து காவல்துறை தனியா போகக்கூடாது, அவர் ஏற்கனவே எஸ்பியா இருந்து ஒரு ஐஜி டிஐஜி ப்ரமோஷன் வர நேரத்துல தான் ரிசைன்மெண்ட் வந்தாரு. அதனால அவருடைய காவல்துறை அனுபவமும் அவருக்கு கை கொடுக்குது. நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் அவர் அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்க, எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவா இருக்கும், எங்கெங்கெல்லாம் குற்றம் அதிகமா நடக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த காவல் நிலைய சரகங்கள்ல ரோந்து பணி அதிகமா இருக்கணும் அப்படின்னு அவர் பல நாட்களா சொல்லிட்டு வர்றாரு. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் எங்க. அது முன்னாடி இவங்களுக்கு ஏன்னா எங்கெங்கெல்லாம் திமுக காரன் இருக்கானோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்க போகுது. ஏன்னா திமுக காரன் நோன் ஃபார் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ். நீங்க பாருங்க, கோவை செழியன் தகவல் ஒரு குற்றவாளிக்கு துணை போன மாதிரிலாம் ஆயிடுது, ஒரு அமைச்சரே துணை போன மாதிரி. பையன் எல்லாருக்கும் கோவை செழியன் ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு யதார்த்தமான ஒரு மனிதரா பார்க்கப்படுறாரு. ஆனா அவரே இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பாவிக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அதனாலதான் பலர்னு அரைஞ்சிருக்காரு. ஆனா பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடியுது அவருக்கும். அந்த மொத்த கட்சியோட டிஎன்ஏயே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இந்த டிஎன்ஏ தெரிஞ்சுதான் சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அண்ணாமலை நீங்க வந்து கும்பலா போனாதான் உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியாவோ பாருங்க, வெப்பன்ஸோட போனோங்கிறாரு. இதையே அவர் அண்ணாமலை நேற்று சொன்னதை திரும்பி இன்னைக்கு டிஜிபி வழிமொழிகிறாரு. அதே மாதிரிதான் எக்மோர்ல அடிச்சு கொன்ன எதுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி வேற ஒரு போலீஸ்காரங்க தாக்கப்பட்ட போதும் சரி, சைக்கிள் பாபு அன்னைக்கும் சொன்னார். இப்ப இந்த டிஜிபி சொல்றார், மொத்தம் இந்த 5-12-60 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் புண்ணியத்தால தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு காவல்துறையானது கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு சென்று விட்டது என்பதை தான் இது காண்பிக்கின்றது. பெரம்பலூர் மாவட்டத்துல நரிக்குறவர்களை மதம் மாற்றுவதற்கான சதி நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த சுடுகாட்டு பிரச்சனையை மேற்கோள் காட்டி இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த நரிக்குறவர்களுக்காக குரல் கொடுத்த செல்வகுமார் என்ற இந்து முன்னணி பிரமுகரையும் கைது அதையும் கண்டித்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது இந்த செல்வகுமாரை ஏற்கனவே நம்ம இதுல மாநாடு நடந்து பாருங்க, முருகர் மாநாடு, முருக பக்தர் மாநாடு, அந்த மாநாடு டயத்திலே காவல்துறை உள்நோக்கத்தோட கைது செஞ்சுது. அவர் இருந்த ஊருக்கும் அவரை வந்து சாலை மறியல் செஞ்சாரு, அவர் வந்து அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்தார், பிரச்சனையை உருவாக்கினார்னு இவங்களாவே 2-3 செக்ஷன்ல கேஸ் போட்டு கைது செஞ்ச போது 15 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு இடத்துல தான் அவர் மேல புகார் ஒரு ஃப்ரேம் பண்ணி, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இது முன்னாடி அரெஸ்ட். இப்ப அரெஸ்டுக்கு காரணம், இதுல வந்து நாம சாதாரணமா யாரையும் நம்ம ஜாதியை மென்ஷன் பண்ணி அவங்களுடைய சமுதாயத்தை பின்புலத்தை மென்ஷன் பண்ணி சொல்றது இல்லை. ஆனால் இந்த முறை நமக்கு இது கட்டாயமாக இருக்கின்றது. இது நீங்க வந்து எல்லா சமுதாயத்திலையும் மதமாற்றம் நடந்து பார்த்திருப்பீங்க. ஆனால் மதமாற்றமே இல்லாத சமுதாயமாக இருந்ததுதான் நரிக்குறவர் சமுதாயம். அந்த நரிக்குறவர் சமுதாயத்துல அவங்களுடைய நாம வந்து அவங்கள ஒரு நாடோடிகளா பார்க்கிறோம். மயிலாடுதுறையிலேருந்து ஓமாமலூர் வர வழியில ஒரு பெரிய கோவில், பெருமாள் கோவில் இருக்கு. அந்த பெருமாள் கோவிலை கட்டினவர் ஒரு நரிக்குறவர். நீடூர்னு ஒரு இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி இருக்கு. அந்த நீடூரை ஒட்டி மிகப்பெரிய ஒரு பெருமாள் கோவில், திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதருக்கும் ஓமாமலியருக்கும் நடுப்புற அந்த பெருமாள் கோவில். அந்த அளவுக்கு பக்தியில் சிறந்தவர்கள். பக்தின்னு சொல்றப்ப சேர்த்து இது பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பாக அந்த முருகன் மாநாட்டின் பொழுது அவங்க நிறைய பேர் நரிக்குறவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா முருகனை அவங்களுடைய சொந்தக்காரர், எங்க வீட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணதுனால நாங்க வராம வேற யாரு வருவா அப்படின்னு அவங்க பல பேர் கலந்து கொண்டாரு. அதான் இந்துக்கள் அனைவரும் சமம்னு நம்ம சங்க பாடல்ல வர்றது பாருங்களா, அதுக்கு ஏத்த மாதிரிதான் சமுதாயத்துல இருக்கிறது தான் சங்க பாடலாகவும் வருது. அதுல வந்து இவரும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். ஒருத்தர் வந்து மதம் மாறி போறாங்க கிறிஸ்துவ மதத்துக்கு. நரிக்குறவர் சமுதாயத்துல இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில இருந்து
மதம் மாறி போனவங்க, கிறிஸ்துவரா மதம் மாறி போனவொடனே இறந்து போறாங்க. இறக்கும் தருவாயில தன்னை இந்து முறைப்படி தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு ஞானோதயம் வருது. இறந்து போனவங்கள நம்ம பழிக்கக்கூடாது, நம்ம நோக்கமும் அதுவும் இல்லை. ஆனா அவங்க வந்து இந்து முறைப்படி அடக்கம் செய்யணும்னு சில பேர் சொல்றாங்க. பல பேர் கிறிஸ்துவ முறைப்படி தான் செய்யணுங்கிறாங்க. அதுக்கு நம்ம தரப்புல இருந்து எதிர்ப்பு வருது. ஏன்னா நாம ஒரு ஆளை அலோ பண்ணோம்னா மொத்த மயானத்தையும் கேப்சர் பண்ணுவாங்கன்னு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன். டிபி சத்திரம்னு இங்க நம்ம கீழ்ப்பாக்கத்திற்கும் அண்ணா நகருக்கும் நடுப்புற இருக்கு. அந்த டிபி சத்திரத்தோட அங்க கிறிஸ்துவர்களுக்கான பரியல் கிரவுண்ட் இருக்கு. அந்த பரியல் கிரவுண்ட்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல மிகப்பெரிய மருத்துவராக இருந்தவரை, நியூ ஹோப் மெடிக்கல் காலேஜ் அதோடைய தலைவராக இருந்த மிகப்பெரிய நியூரோ சர்ஜன், அவர் இறந்து போன உடனே அந்த கிறிஸ்துவ இடுகாட்டுல கொண்டு வந்து அவரை அடக்கம் பண்றாங்க. ஆனா அந்த ஜாதி அங்க ரோமன் கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட், அல்லேலியா அந்த ஜாதி இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த ஜாதியை வெறி பிடிச்சு அவங்க என்ன சொல்றாங்க, இவர் ஏன் ஜாதி கிடையாது, இந்த ஆள் வேற ஜாதி, வேற சர்ச்சு, அதனால இங்கே வந்து புதைக்க கூடாது. அந்த சர்ச்சை ஜாதி அடிப்படையில தானே அவங்களுக்கு. நம்மள ஜாதின்னு இவங்க சொல்ற மாதிரி அவங்க விருகம்பாக்கத்துல அதே மாதிரி ஒரு லேடி வந்து சண்டை போட்டு ஒரு குழந்தை இறந்து போனதுக்கு, குழந்தை அதுவும் பச்சை புள்ள, அது 4-5 வயசு புள்ள அது இறந்து போனதுக்கு. ஆனா இந்த ஜாதி பிரச்சனையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரு அந்த பாடி எடுத்துரு, அவர் பேரு ஆள ஆரம்பிக்கும், அருமைநாதனா அப்போஸ்தலமும் ஏதோ ஒரு பேரு, அந்த நீங்க சொல்ற சர்ஜன் அந்த லைன்ல இருந்ததுனால உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அவர் பாடியை நோண்டி அப்புறம் வேற இவங்க ஜாதியில் அடக்கம் பண்ணக்கூடிய வேற ஒரு கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து தூய்மைவாதத்தை பேசுவாங்க. ஆனா எப்பா எங்க இடத்த எங்களுக்கு விட்டுருப்பா, எங்க இடத்த ஏன்பா பறிக்கிற, நாளைக்கு இதை காரணம் காட்டி நீங்க இன்னொரு 50 டெட் பாடியை கொண்டு வந்து எங்க இடத்த டம்ப் பண்ணுவீங்க, எங்களை வாழ விடுங்க அப்படின்னு நம்ம செல்வகுமார் பெரம்பலூர் மாவட்ட இந்து முன்னியின் மாவட்ட செயலராக இருக்கிறவர், அவரும் அதே நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனா நீ எப்படா நியாயத்தை பேசலாம் அப்படின்னு காவல்துறை பாஞ்சி வந்து கைது செஞ்சிருக்கு. போன செய்தியில நம்ம காவல்துறையை டிஃபெண்ட் பண்ணி பேசணும். ஆனா இந்த முறை காவல்துறையை யாராவது கேட்கலாம், புறையோடி போன மனோநிலையை காண்பிக்கின்றது, சீழ்பிடித்த மனோநிலையை காண்பிக்கின்றதுன்னு பேசிட்டு ஆர் யூ நாட் ஈட்டிங் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அப்படின்னு யாராவது நம்மளை கேட்கலாம். நாம உள்ளது உள்ளபடி சொல்றோம். இந்த காவல்துறை யாரை கைது செய்து பாருங்க, ஜான் ரவியை கைது செய்யும். அதுவும் குஜராத்துக்கு ஃப்ளைட் ஏறி போய் கைது செய்யும். நம்ம பால்காரர் இருக்காரு பாருங்க, திருச்சி உறையூர் புகழ், அவரை காலையில கருக்கல்ல 5 மணிக்கு அவரை கைது செய்யும். அப்புறம் இன்னொரு தம்பி ஒருத்தன் இப்போ பெயில்ல படாத பாடுபட்டு வந்திருக்கான, கட்டெரும்பா கட்டெரும்பு சங்கி பிரின்ஸ் கட்டெரும்பு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இந்து முன்னியோட சகோதரர்கள், பிஜேபியில எண்ணற்றவர்கள், இவங்க எல்லாரையுமே வந்து பாஞ்சு வந்து காவல்துறை அவன் ஃபேஸ்புக்கில் என்ன எழுதுறான், கம்மா போட்டிருக்கானா, எஸ்ஜி சூர்யா ஊர் பேரை மட்டும்தான் மாற்றி போட்டான், மாவட்டத்து பேரை, அதுக்காக அவனை கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு திரும்பி அடுத்த கைதுக்கு வந்து சிதம்பரம் நீதிமன்றத்தில் போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்கும்போது, இதெல்லாம் ஒரு கேஸாக காவல்துறை திட்டி அடிச்சு நீதிமன்றம். அந்த அளவுக்கு காவல்துறை நமக்கு இடைஞ்சல் கொடுக்கின்றது. இருந்தாலும் காவல்துறையை நாம பல இடங்கள்ல நம்ம விட்டு கொடுக்காம தான் போக வேண்டியதா இருக்கு. ஆனா காவல்துறையை நாம சப்போர்ட் பண்ணி பேசுறோம். அந்த காவல்துறையை ஆதரித்து தான் இந்த விஷயத்துல நாம விமர்சிக்கக்கூடிய நம்ம காரேஸ்வரா சுப்பிரமணியம் ஜி கூட நேற்றைக்கு இந்து முன்னியின் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் அவர்கள், திருப்பூரை சேர்ந்த கிஷோர் அவர்கள், காரேஸ்வரா ஜி கூட இருக்கக்கூடிய கிஷோர் சகோதரர் கிஷோர் அவர்கள் காவல்துறைக்கு சங்கம் வேண்டும்னு கேட்டு, அப்ப பரமகுரு கேட்டதுக்கு இப்ப அதுக்கான 40 வருஷம் முன்னாடி பொன் பரமகுரு கேட்டாரு. பொன் பரமகுருவும் அதுல பொன் பரமகுருன்னு வரும்போதுதான் சொல்றேன், RSS மாநில தலைவராக இருந்த ரங்கசாமி தேவர் தான் அவரை படிக்க வச்சது பொன் பரமகுருவை. அவர் வந்து இன்னைக்கு நாம காவல்துறையில் சங்கிகள் இது காட்டிட்டாங்க, சங்கிதான் அவன், தேசபக்தன் எல்லாமே சங்கிதான், அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு காவல்துறையை நாம் விட்டு கொடுக்காமல் செயல்படுகின்றோம். ஆனால் காவல்துறை உள்நோக்கத்துடன் செயல்பட்டு நாம மதமாற்றத்தை, என்னுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க விடுறா, அவன் தெருவா போய் மதம் மாத்துறான்டா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இந்த செய்தியில இருந்து அடுத்த செய்திக்கு போவோம். என்னோட ஒருத்தன் படிச்சான் பள்ளிக்கூடத்துல, அவங்க போய் ஸ்ரீரங்கத்துல மைக்ரேட் ஆகி போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவனுடைய சித்தியும் தங்கச்சியும் தான் இருந்தாங்க. அதுல வந்து அவன் கொரோனா காலத்துல அந்த என்னுடைய நண்பனால சென்னையை விட்டு வெளியில போக முடியல. அவனும் ஹார்ட் பேஷண்ட் வேற, கொஞ்சம் பயந்த சுபாவம் வேற. எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ரொம்ப பெரும் பிரச்சனை, எங்க சித்தி இறந்துட்டாங்க, நான் தான் போய் காரியம் எல்லாம் செய்யணும், கொல்லிப்புறம் போகணும், என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால போக முடியாது,
நீ இது பண்ண முடியுமா அப்படின்னா. நானும் அப்பதான் கோவிட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த நேரம். உடனே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க அண்ணன் கோவிந்தனுக்கும் சேது அரவிந்தன் கூப்பிட்டேன். சேது அரவிந்தன் என்ன பண்ணாரு, டிஆர் ரமேஷோட ஜூம் மீட்டிங்ல இருக்கேன், முடிச்சுட்டு வந்து இருங்க, கோவிந்தன் உங்களை கூப்பிடுவாருனாரு. கோவிந்தன்ட்டையும் சேது அரவிந்தையும் தகவல் சொன்ன உடனே ஜிஹெச்சுக்கு போய் பாடி வாங்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க 2 பாவாடை நிக்கிறான். எதுக்குன்னா அவங்க பாடி வாங்குறதுக்கு வந்து நிக்கிறான். இவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்து என்னென்ன இது அப்படின்னோடனே அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னென்ன நான் உங்கள்ட்ட அப்புறமா சொல்றேன்னு, நீங்க தயவு செஞ்சு இப்ப எதுவும் இது பண்ணாதீங்க, நீ பாடியை நீ இப்போ வந்து இந்து முறைப்படி பண்ண போறியா கிறிஸ்துவ முறைப்படி பண்ண போறியான்னு கேட்ட உடனே, இல்லை நான் அது எப்படி நான் முடியும், நான் வந்து இந்து முறைப்படி தான் பண்ணோன்ன உடனே அதுக்குள்ள இவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அந்த கிறிஸ்துவர்கள் போய் பிரெயின் வாஷ் பண்ணி பாடியை வந்து கல்லறைக்கு எடுத்துட்டு இறந்ததற்கு அப்புறமும் மதமாற்று முயற்சி நடந்து அதை நான் இப்போ சோசியல் மீடியாலையும் பதிவு செஞ்சிருந்தேன். அந்த அளவுக்கு கேன்சர் நோய் போன்று பல இடங்கள்ல வீட்டுக்குள்ள நுழைந்து வீட்டுக்குள்ளேயே பிளவுபடுத்தக்கூடிய இதை எதிர்த்து தான் நம்ம செல்வகுமார் அங்க இது பண்ணியிருக்காரு. நல்ல வேளையாக ஸ்ரீரங்கத்துல சேது அரவிந்தும் கோவிந்தனும் இருந்த காரணத்தினால அந்திம காரியங்களை அவர்களே அடுத்த நாள் அந்த கொள்ளை கரையில இருக்கக்கூடிய இதுல செஞ்சு ஒரு அர்ப்பணிப்போட இருக்கக்கூடிய நம் சகோதரர்கள் இருந்த காரணத்தினால இறந்ததற்கு பின்பாக கூட ஒரு இந்து தர்மத்தின் பிரகாரம் வாழ்ந்த பெண்மணியின் பிரேத உடல் கொண்டு வரப்பட்டது. இங்கோ செல்வகுமார் போன்றவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் தன் வாழ்க்கையே பணயம் வைத்து தினசரி போராட்டமாக வாழ்ந்து இந்து தர்மத்தை பாதுகாப்பதற்காக, நம் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக தெருவில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கி நிற்பேன், தர்மம் என்றைக்கதா தோற்றது என்று தர்மத்தின் பக்கம் நிற்பவனை காவல்துறை கைது செய்துள்ளது அராஜகமானது. என்இபி நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படி எதுனா, ஆனால் நம்ம சொல்கிறது தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு. அதில் பல புதிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்குது. இருந்தாலும் அது எங்களுக்கு வேண்டாம், மாநிலத்துக்கு நாங்களே ஒரு எஜுகேஷன் பாலிசியை தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைச்சாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் பாலிசி இது கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அதை வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின். அதோடைய முத்தாய்ப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் 11th பொதுத் தேர்வுன்னு இருந்தது, அதை நாங்கள் எடுத்தாச்சு அப்படின்னு ரசிகர் மன்ற தலைவரும் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? வடிவேலு சொல்ற மாதிரி ஐயோ ஐயோ அப்படின்னா வேற ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு. ஏன்னா ஏற்கனவே நீட்ல வந்து அரசு பள்ளிக்கூடத்துல, அதாவது இந்த தமிழக அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு குறுக்கு புத்தியும் ஒரு ஏற்றத்தாழ்வு, கிராமத்தான் அப்படின்னாலே இந்த தமிழ் சினிமாவுக்கும் பாருங்களேன், கிராமத்திலே இருந்து வரவன் அவன் படிக்காதவன், அவன் தற்குறி, அவனுக்கு உலக விஷயம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சினிமாவில் காமிப்பாங்க. அதே மாதிரி இந்த சினிமாவை பார்த்து தான் இந்த அரசியலும் சினிமாவோட ஒருங்கிணைந்தே வளர்ந்ததுனால கிராமத்தான். இப்போ இவங்க பார்வையில் நீங்க நான்லாம் முட்டாப்பைய, நகரத்தில் வளர்ந்தவன்லாம் தான் புத்திசாலி, அந்த மாதிரி. அதனால கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அப்படின்னு உருட்டினதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்கள மேலும் மேலும் வஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை, அவர்களின் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கும் விதமாகத்தான் +1க்கும் ஆல் பாஸ். அது என்ன ஆல் பாஸ்னா உனக்கு ஏண்டா வலிக்குது? ஏயா நீட்டுக்கு 11th 12th படிச்சது தான் கேட்குறான். இவனுக்கு ஏற்கனவே 1ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பரீட்சை வேண்டான்ட்டான், 8ஆம் கிளாஸுக்கும் பரீட்சை வேண்டாம், 8th வரைக்கும் ஆல் பாஸ்ன்னா. சரி 8th வரைக்கும் ஆல் பாஸ்னா உன் சிலபஸையாவது நீ சரியா வச்சிருக்கியா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதுல சிலபஸ்ல வந்து அண்ணா யார், தந்தை பெரியார் யார், மூதறிஞர் கலைஞர் யார் அப்படின்னா அவங்க புராணம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் சரி உனக்கு சிலபஸ் தான் சரியில்லை, நடத்துகிற வாத்தியார் அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், வட்டிக்கு பணம் ஒன்றும், அவங்க வேற ஏதாவது போய் தொழில் பார்க்க போகணும், அவங்க வந்து டுட்டோரியல் காலேஜ் நடத்தணும், அப்புறம் உறவுக்காரன் வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி வேற எவ்வளோ வேலைகள் அவங்களுக்கு இருக்கும்ல. அவங்களுக்கு இதெல்லாம் நேரம் இருந்தால் ஜாக்டோஜியோ போராட்டத்திலையும் கலந்துக்கணும். ஜாக்டோஜியோ போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுல அவங்க இருக்காங்க. சரி இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இந்த என்இபியில தமிழக அரசு இன்னைக்கு இதுல போட்டிருக்காங்க. 7ஆம் பக்கத்துலயோ 8ஆம் பக்கத்துலயோ படித்தேன், அன்பழகன் கல்வி முன்னேற்றம் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு ஸ்கீமுக்கு இவங்க ஒரு பேர் வச்சுப்பாங்கல்ல, அதனால டோப்பா அப்பா பேர் வச்சிருக்காரு, அதுக்கு வந்து 1000 கோடி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னாங்க. பரவாயில்லையே ஜூப்பரு அப்படின்ட்டு அடுத்தது படிச்சோம்னாக்க கணினி வகுப்பிற்காகவும்
கணினி மேம்பாட்டிற்காகவும் கணினி புத்தகங்களுக்காகவும் அதுக்கு ஒரு 100 கோடி, இதுக்கு ஒரு 150 கோடி, மொத்தம் 250 கோடி. நீ ஏண்டா அவங்களுக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கவே உன்ட்டு பணம் இல்லை. அதுவும் அந்த பார்ட் டைம் வாத்தியார்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு போராட்டம் நடத்துறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு கொடுக்க பணம் இருக்காது உனக்கு. தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க உனக்கு பணம் இருக்காது. ஆனா நீ எல்லாமே வெறும் ஆன் பேப்பர். ஏதா இருந்தாலும் தமிழ்நாடு என்ன தெரியுமா, இந்த டேட்டா வச்சுதான் எல்லாரும் இது பண்றாங்க. வெறும் புழுவியே ஒரு ஆட்சி நடத்த முடியும்னா இந்த ஒரு கோயபல்ஸ் ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இப்ப நீங்க கணினிக்காக ஒதுக்கியிருக்க, நீங்க கணினி ஆசிரியருக்கு வேலை கொடுக்காம அவங்க குரூர நகைச்சுவை. அது லேப் டெக்னீஷியன். உன்னுடைய தகுதிக்கு லேப் டெக்னீஷியன் போருண்டா, படிச்ச வாத்தியெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற கதையா தான் லேப் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட் அவங்களுக்கெல்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அவங்க கம்ப்யூட்டர் கணினி வகுப்பெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுல இருக்கிற கூத்த அவர் அந்த குமரேசன், அதுக்கு அந்த சங்க தலைவர், அந்த கணினி ஆசிரியர் சங்க தலைவர், பணி நிரந்தரம் கோரும் கணினி ஆசிரியர் சங்க தலைவர் குமரேசன் சொல்லியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற ஃபண்டை 40% மத்திய அரசு பணம் கொடுக்குது உனக்கு. அந்த 40% புடுங்கி நீ இங்க ஜாலியா செலவழிக்கிற, ஊதாரித்தனமா செலவழிக்கிற. இதை நான் சொல்லல, இத அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ சொன்னா சங்கிப்பாய சொல்றான்னா, நீங்களோ நானோ சொன்னா சங்கி அடிமை அப்படின்ட்டு நம்மள சொல்லி இது பண்ணுவானுங்க. ஆனா சொல்றது யாரு? குமரேசன், கணினி ஆசிரியர் சங்கத்தோட மாநில தலைவரா இருக்கக்கூடிய அவரும் ஒரு கணினி ஆசிரியர். அவரு சொல்றாரு, எங்களுக்கு சம்பளம் கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க, எங்களை பிச்சைக்கார மாதிரி ரோட்ல கதற விடுறாங்க, எங்களை அழைச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஸ்டாலின் டீ சாப்பிடணும்னு எதிர்பார்க்கிறார். அதுதான் தூய்மை பணியாளர்களுக்கு சொல்லிட்டாங்களே. அதுவும் மேயர் அம்மா சொல்றாங்கல்ல, நீங்க அந்த மேயருக்கு மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர், அவங்க நல்லா செயல்படுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அது எனக்கு புரியும். ஆனா அந்த அவங்களுடைய செயல்பாடுகள் நான் பாராட்டி நீங்க இது பண்ணும்போது நீங்க அதனால அதை முழுசா சொல்லல, நாம நேயர்களுக்கு தெரிவிச்சிடுறேன். அதுல அந்த அவங்க சொல்றாங்களே, உங்களுக்கு என்னங்க முதல்வரே உங்க கூட டீ சாப்பிட்டாருங்க, அதுவும் எங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த டீங்கிறத அவங்க மைண்ட் வாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சாதா கிளாஸ், அவருக்கு மட்டும் கை வச்ச கிளாஸ். நவீன திண்டாமைய முதல்வர் கடைபிடிக்கிறாங்க. அதனால முதல்வர் கூப்பிட்டு பேசிட்டாலே உங்களுக்கு இங்க பாருங்க, 3 வேளை சோறு சாப்பிட்டா மாதிரி 24/7 × 365 கபர்தார். சம்பள இன்கிரிமெண்ட்லாம் கேட்காத, முதல்வர் பேசிட்டாரு, ஒரு போட்டோ பிடிச்சிக்க. அதுவும் கும்பல் 100 பேரோட முதல்வர் நிற்பாரு, 100 பேர்த்தையும் தனித்தனியா போட்டோ பிடிக்க மாட்டாரு. அதனால நீ இந்த மாதிரி இருந்தா போறோங்கிற அளவுல தான் இந்த ஆட்சியாளரோட மைண்ட் செட்டே இருக்கு. இதுல இந்த அளவுக்கு தமிழக கல்வித்துறை கீழே இழுத்தது. இந்த கல்வித்தரம் மேல் நோக்கி போக வேண்டும் என்பதற்கு பதிலாக கல்வித்தரத்தை இன்னும் கீழ் நோக்கி கொண்டு வராங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி எம்ஐஎம் டிவியில இந்த HSO இருக்கார்ல, கடாமி சார், அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க தமிழகத்தின் கல்வித்தரம் எப்படி தெரியுமா? உங்க வீட்டுல உங்க குழந்தை யாராவது ஒருத்தர மெட்ராஸ் லா காலேஜில் கொண்டு போய் சேருங்களேன், சேர்ப்பீங்களா? அது எப்படி முடியும்? ஆன் ரெக்கார்டு நான் கேட்டது. ஏன்னா யாராவது சட்டம் படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா, ஒரு குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் சமுதாயத்தின் எதிர்காலத்தையும் கருத்துல கொள்றவங்க சத்தியமா மெட்ராஸ் லா காலேஜில் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அங்க ஒரு வன்முறை களமா மாறி அங்க யார் அங்க போறாங்க? அங்க கிட்டத்தட்ட நீங்க அங்க போய் படிக்கிறவங்க எல்லாம் ஒரு 5 வருஷம் கழிச்சு உடனே பார்த்துட்டு பொது புத்தியில் இப்படி பரப்பலாமா அப்படின்னு பாஞ்சு வருவாங்க. அங்க வன்முறையாளர்களுக்கு ஒரு நாத்தங்கால் போன்றுதான் அங்க செயல்படுறதா தான் அங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வித்தரத்தில் சீர்குலைந்து போனதை இவருங்க அதுக்கு அந்த புண்ணு புறையோடி போய் சீ பிடிச்ச புண்ணுக்கு நீங்க இது ஜவ்வாதும் புணுகும் தடவிட்டீங்கன்னு வச்சுங்க, நாத்தமே வராதுன்னு நினைச்சுக்கிறாங்கல்ல. அதை போன்றதுதான் தமிழக முதல்வரோட தமிழக கல்விக் கொள்கை. நேற்று ராகுல் காந்தி ஒரு அணுகுண்டை வீசி இருக்கிறார், அப்படிதான் ஊடகத்துல எல்லாம் சொல்லிக்கிறாங்க. என்னன்னா, ஓட்டு திருடி பாஜக அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் பண்ணியிருக்கார். என்னன்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ்லாம் சொல்ல, ஹரியானாவும் சொல்ல, ஹரியானால சொல்லியிருக்காரு, மற்ற மாநிலங்கள் அவங்க தமிழ்நாடு அதெல்லாம் சொல்ல. இங்க என்னன்னா, திடீரென்று வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஒரே அட்ரஸ்ல பல பேர் இருக்கிறாங்க,
அது கதவு நம்பர்லாம் வந்து 0ல ஆரம்பிக்குது. ஒரே வீட்டில் பல வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இது படி இந்த குறிப்பாக மாதவபுராங்கிற ஏதோ ஒரு தொகுதியை காட்டி கர்நாடகாவில் சென்ட்ரல் பெங்களூர் சென்ட்ரல் இது PC மோகன் அவருடைய தொகுதி. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் எத்தனை 1 லட்சத்துக்கு மேலே எப்படி எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதாவது பாஜகவின் ஒரு அங்கமாக தேர்தல் ஆணையம் அவர்களை ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை நாள் வந்து மிஷினில் ரிக்கிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாக்காளர் இதில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் லீடர் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது மாதிரி அவர் கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்லாம் சாஃப்ட் ஸ்போக்கன் நினைச்சக்கூடிய ராகுல் இப்படி ஒரு ஃபயர் மாதிரி நேற்று அவர் செயல்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன் ஒரு ஓட்டு திருடியா இருக்கீங்க? அதான் இந்த பையனுங்க இவனுங்க ஏதாவது இந்த சிற்றின்பத்துல ஈடுபட்டு இருக்கும் போதுதான் இல்லைன்னா அதை பார்த்து அப்படியே அப்படின்னு சொல்லி விட்டு அந்த மாதிரி இந்த தமிழ் மீடியாவை பார்த்தாலே நமக்கு வர வர சிக் போங்கடா அப்படின்னு சொன்னும் போதுதான் நமக்கு இந்த மாதிரி தோணுது. நமக்கு இது சேலம் மணிகண்டன் சொல்லிட்டாரு, சிக் அசிங்கமா இல்லை உங்களுக்கு முந்தா நாள் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் அந்த ஆங்கர் நியூஸ் 7 கோபாலகிருஷ்ணன் ஓரளவுக்கு நேர்மையா நடத்ததான் ட்ரை பண்ணாரு. ஆனா அதுல வந்து அந்த ஆம்னி பஸ்ன்னு சொல்றாங்க, அது என்ன ஆம்னி பஸ்னே புரிய மாட்டேங்குது. ஹிதயத்துல்லா கொஞ்சம் வயசானவர் சீனியர் ஆளு காங்கிரஸ்லன்னா அவரும் உட்காந்து கூப்பாடு போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டார், நம்ம சொல்ல வேண்டியதான் மணிகண்டன் 2 நாள் முன்னாடி அதிமுக ஆதரவா பேசுறவர் சிக் வெக்கமா இல்ல இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு பேசிட்டாரு. அந்த மாதிரி லெவல்ல தான் ஊடகமும் நடந்துக்குதுன்னு வச்சுங்க. தமிழ் ஊடகங்களுக்கும் அது தேவைதான். இவரு ராகுல் காந்தியோட செயல்பாடு நீங்க பார்க்கும்போது நான் 2023, 24 தேர்தல் வரைக்கும் கூட நான் அவரை பப்புன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் பப்பு கிடையாது, டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். அவர் வந்து இந்த நாட்டையே பிளக்கக்கூடிய தன்னுடைய நாற்காலி யாத்தைக்காக இந்த நாட்டை கூட பிளவுபடுத்த அவர் தயங்க மாட்டார். ஒரு பிளவு சக்தியா, மிகப்பெரிய ஒரு தீய சக்தியா தான் நான் அவரை பார்க்கிறேன். ஒரு சிவில் வார் வர்றதுக்கான ஏற்பாடு செய்கிறார் அவரு. அவரை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சியில் இருக்கக்கூடாது. என்னுடைய நண்பர் தஞ்சாவூர்காரர், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், மெத்த படித்தவர். அவர் வந்து இங்க சாலிகிராமத்துல தான் இருக்கார், தஞ்சாவூர்காரர் தான், உறவினரும் கூட. அவர் தான் சொன்னாரு, மோடி மட்டும் இந்த இடத்துல இல்லாம இருந்தா இத்தனை நேரம் அமெரிக்காவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு மேற்கத்திய நாடுகளை கையில வச்சுட்டு இந்த இந்தியாவில ஆட்சி மாற்றத்தையே ராகுல் காந்தி கொண்டு வந்திருப்பாரு. இது 6 மாசமா எனக்கு நான் வந்து போன வாரம் கூட பதிவு செஞ்சேன். 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நான் தினமலர்ல பேசும்போது காங்கிரஸ்காரர்கிட்ட சொன்னேன், ராகுல் காந்தி வந்து நாற்காலிக்கு ஆசைப்படுறாருன்னு. அவருடைய நோக்கம் மட்டும் எனக்கு புரிஞ்சது, வழிமுறைகள் எனக்கு புரியாம இருந்தது. மெத்த படித்த என்னுடைய உறவினர், ஒரு நல்ல சிந்தனாவாதி, அவர் தான் சொன்னது. 2 நாளா இதை பத்தி நானும் அவரும் தொடர்ந்து பேசிட்டு இருந்த போது அவருடைய வார்த்தைகள்லேயே சொல்றேன், இன்னைக்கு மோடி மட்டும் பாரத நாட்டுல பிரதமரா இல்லாம இருந்திருந்தால் ட்ரம்போட உதவி மற்றும் எலான் மஸ்க் இன்னொரு பிளவு சக்தி ஒருத்தருக்கான, அவன் பேர் ஜார்ஜ் சோரஸ் போன்றவர்களோட உதவியை வச்சு எப்படி வங்கதேசத்துல அந்த ஒரு ஆளுக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்களே, முகமது யூனுஸ் ஆட்சி மாதிரி இங்க இந்த ஆளை கொண்டு வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதனால இங்க மோடி அதை அப்பதான் நான் கேட்டேன், ஏங்க இவங்களை முன்னாடியே கைது செஞ்சிருக்கலாமே, இதுல என்ன பொலிட்டிக்கல் கேமு, இது வந்து ஹைட் அண்ட் சீக் மாதிரி எல்லாம் இருக்குன்னதுக்கு. இது கைது செய்யாதது நல்ல விஷயம். உன்ன மாதிரி உணர்ச்சி வசப்படுற ஆளுங்கள் பேச்செல்லாம் கேட்காம மோடி இருக்காரு தான் எனக்கு சந்தோஷமான விஷயம். எமோஷனல் ட்ரிவன் வேலைக்கே ஆகாது. மோடி மட்டும் சோனியாவையும் ராகுலையும் கைது செஞ்சிருந்தா இன்னைக்கு பிஜேபி ஆட்சியே இங்க இருந்திருக்காது. இந்த நாட்டில் வந்து உனக்கு அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகிள் 370, ராமஜென்மபூமி, NIA, உனக்கு காவேரி நதிநீர் ஆணையம், இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்காது. காங்கிரஸ் எல்லாத்தையும் குட்டிச்சவரா அடிச்சு வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னாரு. நம்ம அதை யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ராகுல் காந்தி வந்து இஸ் நாட் ஏ பப்பு. பப்புங்கிற முதல் வார்த்தையை முதல்ல சொன்னது அச்சுதானந்தன் தான் சொன்னது. இது பிஜேபியோ வேற சங்கமோ வேற யாரும் சொல்ல. இண்டி கூட்டணியின் ஒரு அங்கமாக இருக்க கூட்டணி நான் கூவோன்னு நினைச்சேன் நான். அந்த அச்சுதமேனன் தான் அதை சொன்னாரு. ஆனா 2024 முன்னாடி வரைக்கும் பப்புவா இருந்தவர், அம்பியா இருந்தவர், அதுக்கப்புறம் அப்படியே அந்நியனா மாறாரு பாருங்க. முன்னாடி உங்களுடைய எதெல்லாம் ஒரு
பாரத நாட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ அதை அடிச்சு உடைச்சு சிதைக்கணும்னு பார்க்குறாங்க. முன்னாடி ஓட்டிங் மிஷினில் இவங்க வந்து ஹேக் பண்ணுறாங்கன்னாங்க. அப்போ இருந்த எலெக்ஷன் கமிஷனர் சொன்னார், ஓட்டிங் மிஷினை வச்சிருக்கேன், நீ வா, எவனா வா, வந்து எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமினாங்க. ஒரு பய எந்த அரசியல் கட்சியும், கெஜ்ரிவால் கட்சியிலேருந்து காங்கிரஸ் கட்சி திமுக வரைக்கும் ஒரு பய போல. ஆனால் கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஃப்ராடு பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஜுடிஷியரிக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஆர்எஸ்எஸை கொலைகார இயக்கம், காந்தியை கொண்டாங்க, டிசிசிவ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் மோடி வந்து சௌக்கிதார் சோர்கை, இப்படிலாம் பல்வேறு விஷயங்களை பேசி, ரஃபேல் இதுக்கெல்லாம் பேசி கோர்ட்ல போய் எப்போதும் மன்னிப்பு கேட்கிற வேலையை ராகுல் காந்திக்கு செய்ய வேண்டியதாயிடுச்சு. நல்ல வேளை கோர்ட் வந்து கொஞ்சமாவது கள்ளக்காதல வந்து இவங்க வந்து திருமணம் மறந்த உறவுன்னு அவங்க புனிதப்படுத்த பார்த்தா கூட பல்வேறு நல்ல தீர்ப்புகளை ராகுல் காந்திக்கு செக் வைக்கிற மாதிரி நியாயத்தின் தர்மத்தின் பக்கம் நின்று தீர்ப்பு கொடுத்ததுனால அங்கேயும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஓட்டிங் மிஷினை ஒன்றும் பண்ண முடியல, ஆர்எஸ்எஸ் ஒன்றும் பண்ண முடியல, பிஜேபியை தேர்தலில் தோக்கடிக்க முடியல, பிஜேபி தலைவர்களை விலைக்கு வாங்க முடியல, பத்திரிகையை வச்சு பிஜேபியை ஆர்எஸ்எஸையும் கேவலப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் வந்து சைனாட்டையும் பாகிஸ்தான்ட்டையும் பாரத நாடு தோத்துடுச்சுங்கிற மாதிரி ஒரு பிக்சரை கட்டமைச்சு மகன் தெத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணுங்கிற கதையா இந்த நாடே நாசமா போனாலும் பரவாயில்ல, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் ஒழிச்சு நான் நாற்காலியில குந்திக்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி அதுக்கும் முயற்சி செஞ்சு முடியலங்கும் போது இப்ப அடுத்ததா இவர் வழிகொள்றது என்னன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன்ல ஓட்டிங் இதுல ஒவ்வொன்றா ஒரு 4 குற்றச்சாட்டு சொல்றாரு. ஒன்னு வந்து 0ங்கிற நம்பர்ல இருந்தாங்க, ரெண்டாவது ஒரே வீட்டுல 40 ஓட்டு இருந்தாங்கிறாங்க, டூப்ளிகேட் ஓட்டு இருந்ததுங்கிறாரு. 4வது விஷயம் வந்து அவங்க கடைசி நேரத்துல லட்சக்கணக்கான ஓட்டு வருது, அதை நான் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்கிறேன், தரமாட்டுறாங்க அப்படின்றாரு. காங்கிரஸ் கட்சி தான் இதுல ஆட்சியில் இருக்கு கர்நாடகால. பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அங்க எடியூரப்பாவோ பிஜேபி சிஎம்மோ அங்க இல்லை, எஸ்.எம். கிருஷ்ணா இவர் தான் அங்க, டி.கே. சிவகுமார் துணை முதல்வர், சித்தராமையா தான் முதல்வர். அங்க எலெக்ஷனுக்காக வேலை செஞ்சது யாரு? லோக்கல் போலீஸும் லோக்கல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும். அந்த சிசிடிவி யார்கிட்ட கேட்கணும்? நீ அவன்கிட்ட கேட்டா அவன் கொடுத்துருக்க போறான். உன்னுடைய கவர்மெண்ட். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வாங்க, எலக்ட்ரல் ப்ராசஸ்க்கு வரவங்க யாரு? எலெக்ஷன் கமிஷன் ஒரு 1 லட்சம் 10 லட்சம் ஆபீசர்ஸையா வச்சிருக்காங்க. டெல்லியில இருந்தா கொண்டாந்து இருக்கிறாங்க. இங்க இருக்கிற வாத்தியாருங்க, அதுவும் யாரு? ஜாக்டோ ஜியோ வாத்தியார்கள், திமுகவிற்கு கைக்கூலிகளா இருக்கும் வாத்தியார்கள், திமுகவின் கரவேட்டியை பெருமையாக கட்டிக்கொண்டு சுத்தும் வாத்தியார்கள், ஓப்பனாக திமுகவுக்கு வாக்கு கேட்கும் வாத்தியார்கள், இவங்கெல்லாம் இருந்து வேலை செஞ்சா ஜனநாயகமா. ஆனா ப்ராசஸ் ஒழுங்கா நடந்தாக்க பிஜேபி மக்கள் ஓட்டு போட்டு வந்தா நோ 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 நோ. அவங்க பாருங்க, அவங்க தேர்தல் கமிஷனை கையில போட்டுட்டு அந்த பூத்துல ஏண்டா கேளண்டா, அவனை சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே வேணும். சித்தராமையா நீ சொன்னா கேட்க மாட்டானா? ஒருவேளை சித்தராமையா கூட சொல்லிருக்கலாம், ஐயோ என்ன மக்கள் மதிக்கிறான், என்னையும் ஒரு காமெடி பீஸ் ஆக்கிடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம். அதனால கூட அவரே இப்ப ரிசைன் பண்ண சொல்றாரு. ஏன்னா வாக்காளர்கள் சட்டசபைக்கும் அவங்க தான் போட போறாங்க, லோக்சபாவுக்கு தனியா வந்து. நீங்க லோக்சபா மட்டும் எடுத்துங்க, நீங்க சட்டசபையை கூட நீங்க கள்ள ஓட்டு போட்டு வந்தீங்களான்னு நம்ம கேட்கலாம், அதை கூட விடுங்க. பார்லிமெண்ட்டுக்கு அங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்த போது ஆட்சியில் இருந்தது அங்க இருந்த லோக்கல் அபிஷியல்ஸ் தான். ஆட்சியில் இருந்ததும் கர்நாடகா சித்தராமையா ஆட்சி. தமிழ்நாட்டில் அப்ப 39 இடம் ஜெயிச்சிங்களே, அப்ப ஸ்டாலின் நீங்க திருட்டுத்தனம் பண்ணாரா, தில்லுமுள்ளு பண்ணாருங்கிறீங்களா? அப்ப நீங்க வந்து தெலுங்கானால ஜெயிச்சிங்களே, அது எப்படி? மீதி நீங்க ஜெயிச்சா அது மேற்கு வங்கத்துல மம்தா பேகம் ஜெயிச்சு வந்திருக்காங்களே, அவங்க எப்படி? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆட்சி நடக்கிறது, அந்த ஆட்சிக்கு எதிரான மனோநிலை மக்கள் மத்தியில கண்டிப்பாக இருக்கும், ஆன்டி இன்கும்பன்சின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா பிஜேபிக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கிறது இல்லை? ஒன்னாலதான்டா, நீ இருக்கிறதுனாலதான்டா, நீ மாத்தி நீதான் பீரங்கி அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது. மோடியோட பாசிட்டிவ், பிஜேபியோட ஸ்ட்ரென்த் என்ன, ஒரு தேசியவாதம், இந்து தேசியவாதம், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாம நினைக்க வேண்டியது என்னவா இருக்கு? ஒண்ணும் இல்ல, பிரணாப் முகர்ஜி இவருக்கு பதிலாக பிரதமர் ஆயிருந்தாருன்னா அவர் கொஞ்சம் லெப்ட் லீனியன்ஸ் இருக்கு, அதனால நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்குங்க, அது இருக்காதுங்கிறாங்க. ஒரு நல்ல மனிதர், இந்திரா காந்தி குடும்பம் இல்லாமல், நேரு குடும்பம் இல்லாமல் வெளியில இருந்து ஒரு நல்ல மனுஷன் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கினான்னா அந்த கட்சி இவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்குமா? இதை நான் சொல்லல,
காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய அளவில் செய்தி தொடர்பாளராக இருந்த பலர் சொன்ன வார்த்தை இது. இன்றைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்கள் சொல்றது, இந்த ஆள் என்னைக்கு போரானவங்க அன்னைக்கு தாங்க கட்சி எழுந்து நிற்கும் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். இவங்க சொல்ற குற்றச்சாட்டு ரெண்டு குற்றச்சாட்டு பாருங்க. ஒண்ணு ஒரே நபரே ஓட்டு போட்டார், கை மை இருக்கும், சிசிடிவி கேமரா இருக்கும், நீங்க அதை கர்நாடகா கவர்மெண்ட்ல நீ கேட்டு வாங்க முடியும், என்னோட உனக்கு ஈஸி அது. இல்ல நீ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், நீ கோர்ட்டுக்கு போகணும் கூட சொல்ல, உன் ஆட்சி நீ கேட்டு வாங்க. ஒண்ணு. ரெண்டாவதா, இங்க வடமாநில தொழிலாளர் இங்க இருக்கான், இங்க இருக்கிறவன் பம்பாய் டெல்லின்னு போய் வேலை பார்க்கறான், ஓட்டு அவன் அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2-3 இடத்துல கூட ஓட்டு இருக்கலாம். அவ்வளவு ஏங்க ஒரு பையன் பீகார்ல சொன்னானே எனக்கு ஓட்டே இல்லை அப்படின்னா, அதை பார்த்துட்டு பல பேர் சுயன்மானஞ்சாங்க, பத்தியா மோடியின் ஆட்சியில் அப்படின்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் 2 ஆதார் இது வச்சிருக்கான் பாரு, ஓட்டர் ஐடி வச்சிருக்கான் பாரு சிஎம்க்கு. அதை சொன்ன உடனே நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. அதே பீகார்ல நீங்க இதெல்லாம் ஓட்டுல சம்பந்தம் இல்லாதவனெல்லாம் வெளியில இருறான்னா அது தப்பு. ஆனா தமிழ்நாட்டுல நீ எப்படி நீ ஏன் சேர்க்கிறீங்க, அங்க சேர்க்க கூடாது, அங்க சேரு, இங்க சேர்க்க கூடாது. எப்படி வாயால மட்டும் பேசினா பரவாயில்ல, இந்த பயில ஆசன வாயாலையும் பேச பாக்குறானுங்க. அதுதான் பிரச்சனையே. ராகுல் காந்தி செய்யறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஒருத்தனுக்கு ஓட்டிங் எது இருக்குன்னா ஆதாரை நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னாக்க எல்லா இடத்துலயும் அவனுக்கு அடிபட்டு போய் ஒரே ஓட்டோட இருக்க போகுது. நீ ஏன் ஆதாரை லிங்க் பண்றதுக்கு முன்னாடி இப்ப ஆதாரம் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா வங்கதேசத்துல இருக்கணும், ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவனும், ரோஹிங்கியா முஸ்லீமும், பாகிஸ்தான் முஸ்லீமும் இங்க சர்வசாதாரணமா ஆதாரம் வாங்கிட்டு இருக்கான். அதனால ஃபில்டர் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணோம். மாதவபுரா ஒரு உதாரணம் சொல்றாருல அவரு. நான் என்ன கேட்கிறேன், பெங்களூர் மத்திய பாராளுமன்ற தொகுதியில ஒரு இடத்துல பிஜேபி லீடு வந்தது, 3 இடமா 4 இடமா காங்கிரஸ் லீடு, 4 இடத்துல வந்தது அப்படிங்கிறார். இதே மாதிரி மகாராஷ்டிரால ஒரு பாராளுமன்ற தொகுதியில 5 சட்டமன்ற தொகுதியில 1,40,000 ஓட்டு லீடிங்ல பிஜேபி போகுது. ஆனா 6வது சட்டமன்றம் வரும்போது பிஜேபி 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல அங்க தோக்குது. அப்படின்னா அந்த சட்டமன்ற தொகுதியில பிஜேபி வாங்கின ஓட்டு 30,000 ஓட்டு, 40,000 ஓட்டு. மீதி 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினது இந்த இண்டி கூட்டணி தான் வாங்கிச்சு. அப்படி இருக்கும்போது அப்ப இதே யாத்திரைக்கு அதுக்கும் பொருந்துமா? நீ ஒரு சட்டமன்றத்துல வந்ததுன்னா இது சரின்னா அதுவும் சரி, அது தப்புன்னா இதுவும் தப்பு. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பதில் சொல்லிட்டோம். பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அறிவுபூர்வமான கேள்வியை முன் வச்சா பரவாயில்ல. இல்ல அவங்களும் கேட்டிருக்காங்க. என்னன்னா இப்ப கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் நீங்க என்னெல்லாம் சொல்லிருக்கீங்களோ அபிடவிட்டா எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறான். பாப்போம் இந்த ஆள் அபிடவிட் ஃபைல் பண்றான்னு பாப்போம். வழக்கம் போல் இந்த ஆள் ராகுல் காந்திங்கிறத ஜூட் காந்தின்னு வைக்கலாம், பொய் காந்திங்கிறது தான் சரியா இருக்கும். பொய்ய சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பீதியை ஏற்படுத்தி பிஜேபி மேல சேரவாரி இறைக்க பாக்குறான். இது பிஜேபி மேல சேரவாரி இறைக்க பார்க்கல, பவர் வாங்குறவரு, அவருடைய பதவி வெறிதான் இப்படி எல்லாம் பிதற்ற வைக்கிறது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஏற்கனவே ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் 25% இறக்குமதிக்கான வரி விதிச்சாரு. அதுக்கு பிறகு 24 மணி நேரம் டைம் அப்படின்னு கொடுத்தாரு. அதுக்கு ஒன்றும் சொல்லலை. அதுக்கு வேறு விதமான பதில மத்திய அரசு சொன்ன உடனே 50% வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஏலம் கொடுக்கறது மாதிரி வரி வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் என்னுடைய விவசாயிகளை நான் காவு கொடுக்க முடியாது. குறிப்பாக இந்த மக்காச்சோளம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்னதான் அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக விவசாயிகளை ரொம்ப ஒரு கார்டியலாக அவர் மீட் பண்ணியிருக்காருங்கிற செய்தியும் பத்திரிகையில் வருது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்க அந்த வெள்ளை வடிவேலு ட்ரம்ப் அவர் 25-50 எனக்கு என்ன ஞாபகம் நான் கதாநாயகன் ஒரு சினிமா 1000 2000 4000 6000 பிம்பிளிக்கு பிம்பா மாமா பிஸ்கோத்து, எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காருன்னு வச்சுங்க ட்ரம்ப். ஆனா இது ட்ரம்ப்புக்காக அவர் மோடி செய்யல, ஆத்மார்த்தமா செய்யறார். ஏன்னா கௌரவ நிதி அப்படின்னு விவசாயிகளுக்கு, ஏன்னா நாங்களும் விவசாயம் செய்யறோம். நாங்கள் ஒரு 5-10 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சுட்டு முதல் நாள்ல இருந்து களத்து காலி பண்ணி நெல்லை வீட்டுக்கு 10,000 கொண்டு கொட்டுற வரைக்கும் நம்ம கணக்கு எழுதினோம்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 7-8 ஆயிரம் ரூபாய் நஷ்டத்துல தான் போய் நிற்கும்.
அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு நீங்க இத்தனைக்கும் மானியம் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்தா கூட வைக்கல் அறுப்பறுத்து முடிஞ்சு வீட்டுக்கு நெல் வந்ததுக்கு அப்புறம் அந்த வைக்கலை நம்ம ஒரு தெரை 40 ரூபா 50 ரூபாய்க்கு வித்தா கூட நஷ்டங்கிறது வந்து 7000 ரூபாய்க்கு கம்மி இல்லாம இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் பயிர் பாதுகாப்பை அடல்ஜி காலத்திலேயே கொண்டு வந்தாங்க. நடிகையோட நாய்க்கு இன்சூரன்ஸ் உண்டு, நடிகை தொடைக்கு கூட இன்சூரன்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனா விவசாயிக்கு இன்சூரன்ஸ் இல்லாம இருந்ததை அடல்ஜி கொண்டு வந்தாரு. அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இப்போ வந்து கௌரவ நிதின்னு சொல்லி வருஷத்துக்கு 6000 ரூபாய் மோடி இப்போ கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா தமிழக ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, டெல்டா பகுதியில போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் விவசாயிக்கு இன்சூரன்ஸே கட்டாம விட்டு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தமிழ்நாட்டின் விவசாய நலனில் தனி அக்கறை செலுத்துகின்ற மோடி அவர்கள் இயற்கை விவசாயிகளை, கருப்பையான்னு நினைக்கிறேன் இந்த விவசாய சங்க தலைவர் கருப்பையா, அப்புறம் அந்த விதை நெல் இவர் அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர், அப்புறம் வேளாண் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி, இவங்கெல்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல கருப்பையா சொல்றது, நான் அவர்கிட்ட போனது மல்லிகை பூ இயற்கையாக அதாவது ரசாயனம் போடாம கலர் போடாம, நீங்க பாத்தீங்கன்னா கலர் நீளமா இருக்கும், பூவே நீளமா. ஏன்னா அதுல லைட்டா அந்த நம்ம முன்னாடி எல்லாம் வேட்டி சட்டைக்கு நம்ம வாய்க்கால துவச்சிட்டு நீளம் போடுவோம். உஜாலா போடுறது, உஜாலாக்கு முன்னாடி நீளமே தனி நீளமே உண்டு. உஜாலா இல்ல அதுக்கு அப்புறம் நீளம், சொட்டு நீளம், ரீகல் சொட்டு நீளம், அந்த மாதிரி வாய்க்கால நீளம் போடுறோம் பாருங்க. அந்த மாதிரி இப்ப பாருங்க, அத இதுலதான் தொடுக்குறான், நூல்ல தான் தொடுக்குறாங்க. அந்த நூலுக்கு பச்சை கலர் ஏத்துறான், நூறுக்கு பச்சை ஏத்துறான், வெள்ளை கலர் பூக்கு நீளத்தை லைட்டா ஏத்துறான். ஏன்னா அந்த கலர் இதாகணுங்கிறதுக்காக. முன்னாடி நார்ல தொடுத்து வெள்ளை மல்லிகை இருந்திருக்கும், அதே மாதிரி அவங்க தொடுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வாழை நார்ல செஞ்ச சால்வை, இப்போ வந்து இதுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா வாழை நார்ல செஞ்ச சால்வை. அதுக்கப்புறம் சிறுதானியங்கள்ல செய்த இனிப்பு வகைகள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து மோடி வந்து எப்படி நீங்க மார்க்கெட் பண்றீங்க, இதுல வேற என்னென்னலாம் செய்யலாம்னு அவங்கள்ட்ட கேட்ட போது, இது நான் சொல்லல, நானும் நீங்களும் சொன்னா பொடா சங்கி பயிலாமா, கருப்பையாங்கிற ஒரு எளிய விவசாயியும் முன்னாள் விவசாய வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி இன்னும் 2 பேரும் அவங்க போன போது இதை எப்படி மதிப்பு கூட்டலாம், இதுக்கு சந்தை எப்படிலாம் இது என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொன்னதெல்லாம் அவரும் இது எடுத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டாரு. அவரும் இது சம்பந்தமா நிறைய எங்கள்கிட்ட சந்தேகங்களை கேட்டாரு. அவரை பார்த்ததுல எங்களுக்கு ஒரு பார்த்ததுல மட்டும் மகிழ்ச்சி இல்லை, அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான முன்னெடுப்புகளையும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. ஆனா இதுக்கு தமிழக அரசு என்னெல்லாம் செய்ய போகுதுங்கிறத பார்க்கணும். இதுல நீங்க இன்னைக்கு இப்ப என்ன பண்ணிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்திருக்குது, கடைமுறையில இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கூட நிக்காம எல்லாம் கடல்ல கலந்துருக்குங்கிற ஒரு போட்டோவோட தினமலர்ல. அதாங்க, இது அணைக்கரை இருக்கு, அணைக்கரைக்கும் கங்கைகொண்ட சோழபுரத்துக்கும் நீங்க வரும்போது கூட அந்த குறுக்கு ரோடு இருக்கும், ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோடு, அங்க இருந்து 2 கிலோமீட்டர், இது ஒரு 5 கிலோமீட்டர், மொத்தமே 7 கிலோமீட்டர். அங்க பொன்னேரின்னு இருக்கு, அந்த பொன்னேரி வந்து பிரம்மாண்ட ஏரி. ஒரு 2 கங்கை கொண்ட சோழபுரம் வந்தப்ப அங்க ரோட் ஷோக்கு இது பண்ணாரு. அந்த இதுல 2 TMC தண்ணி தேக்கலாம், அதை பத்தி இவங்க கவலையே படல. அதே மாதிரி எங்களுக்கு கொள்ளத்துல நிறைய தண்ணி போகும், வாய்க்கால்ல தண்ணி போகாது. தண்ணி எல்லாம் அவன்கிட்ட கதற அவன்கிட்ட வாங்கி கதற வாங்கி இதை கொண்டு போய் புடிங்கி கடல்ல விடுற ஒரு சுகம் தமிழக அரசுக்கு இருக்கு பாருங்க. எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. எங்களுக்கு ஒரு செக் டேம், மயிலாடுதுறை ராஜேந்திரன் ஒரு வழக்கு போட்டு பந்தநல்லூருக்கும் எங்க ஊர் சைடுக்கும் பக்கத்துல ஒரு செக் டேம் இருக்கு. அந்த செக் டேமுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, அந்த கேஸை கிளியர் பண்ற வேலையை கூட தமிழக அரசு செய்யல. நீங்க 400-500 கோடி ரூபா கொட்டி செலவு பண்ண அந்த செக் டேமு உங்களுக்கு போக்குவரத்துக்கு உங்களுக்கு அதுக்கும் இன்னும் பயன் வரல. வாய்க்கால் பக்கம் கொள்ளத்துலேருந்து தண்ணிக்கு கொண்டு வரதுக்கான கேனலை ஒரு சின்ன ஒரு கெனால் வெட்டணும், அதுவும் செய்யலை இந்த அளவுக்கு. அதோடு இல்லாமல் குடிமராமத்தை எங்கேயுமே செய்யறது இல்லை. வாய்க்காலுக்கு இவங்க வந்து அந்த வெட்டுமால் வெட்டினாதான் உங்களுக்கு தண்ணி அரசல் இல்லாமல் போகும். மன்றிகாவுக்கு நிதி கொடுக்கல மத்திய அரசுன்னு இவங்க சும்மா அவனும் புழுகிட்டு திரியிறவங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்கள விட்டாலே அவங்க வந்து வெட்டி செஞ்சுட்டு போயிடுவாங்க. போன வருஷம் இன்னொரு கூத்து நடந்தது. எங்க பக்கத்தூர் அமைச்சர் வந்து உடையூராம் வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால், எங்க ராஜன் வாய்க்கால்ல இருந்து பிரிஞ்சு போறது, அதுல நேரா
அவர் எந்த மடையும் தரக்கூடாதுன்னு சொல்லி அவர் 100 ஏக்கர்ல விவசாயம் செய்யறாரு. அதுக்காக எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகளே புலம்பினது போன வருஷம் நடந்தது. திராவிட மாடல் ஆட்சியானது அனைவருக்கும் சமம்னு சொல்லி வஞ்சிக்கிற மாதிரி எல்லாம் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக நீங்க இல்ல எனக்கு இதுல நான் வேறுபடுறேன். விவசாய பிரதிநிதிகளை பார்லிமெண்ட்ரி ஆபீஸ்ல சந்திச்சிருக்காரு மோடி. ஆனா விவசாயிகள் விவசாயம் பண்ணக்கூடிய இடம் அது கரும்பு தோட்டமாக இருக்கலாம், விவசாய இது பண்ண அங்கேயே முதல்வர் போயெல்லாம் அவங்கள சந்திச்சிருக்காரு. ஆமா, என்ன எப்படி போனாரு? அந்த இடத்துல கான்கிரீட் போட்டு ஷூ போட்டுட்டு, அதுல நான் எடப்பாடியை முன்னாடி விமர்சிக்கிறேன், இப்ப கூட்டணிங்கிறதுனால நான் வாய மூடிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. எடப்பாடி கூட வயல் வரப்புல ஒரு சாதாரணமா நாம வரப்புல போற மாதிரி போறாரு. வயல்ல இறங்கி வயல்ல வேலை செய்யற மாதிரி அவருக்கும் விவசாயம் தெரிஞ்சிருக்கு. பதனியில வந்து ஜீனி சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற அளவுல தான், கடலை வந்து செடியில மேல முளைக்குங்களா அப்படிங்கிற அளவுல தான் இவங்களுடைய விவசாய அறிவு இருக்கு. அதனாலதான் மோடி வந்து உண்மையிலேயே தமிழக விவசாயிகளுக்கும் சேர்த்து பாரத நாட்டின் விவசாயிகளுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் இது காண்பிக்கின்றது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் விளக்கமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 8, இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இன்றைக்கு 33 ஆண்டுகளுக்கு முன்பாக மதியம் 1:40 அளவிலே ரிமோட் மூலம் இயக்கப்பட்ட RDX RSS அலுவலகத்தில் வெடித்து சிதறியதில் 11 பேர் அங்கேயே மாண்டு போனார்கள். அதற்கு 4 நாட்கள் முன்பாகத்தான் இந்த இமாம் அலியும் இன்னொரு அலியும் வந்தானே, அவங்க 2 பேரும் காரியாலயத்துக்குள்ள போய் சூட்கேஸை வச்சு டீ கடையில போய் டீ சாப்பிட்டு வரோன்னு போய் ரிமோட்ல ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அன்னைக்கு அந்த ரிமோட்ல வெடிக்கல. அதற்கப்புறம் அன்னைக்கு பார்த்தா சூரியஜி, கோபால்ஜி, சண்முகநாதன்ஜி எல்லாருமே அன்னைக்கு காரியாலயத்தில் இருந்திருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு அந்த ரிமோட் வேலை செய்திருந்தால் அன்றைக்கு மிகப்பெரிய இழப்பை, இதுவும் மிகப்பெரிய இழப்பு, ஒரு உயிர் 11 உயிர்கள், அதுல வந்து 6 பிரச்சாரக், 5 சுயம் சேவர்கள், அந்த 5இல் 2 பேர் சேவிகா சமிதியை சேர்ந்தவர்கள், திருவள்ளூர் நகரத்தை சேர்ந்தவர்கள். ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக, புதிதாக திருமணமாயி ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக அவங்க வந்தவங்க. அதோட இல்லாம கல்யாணமாய் 32 நாள் நம்ம ஒரு புத்தானத்தை சேர்ந்த நம்மளுடைய அன்பு சகோதரர் பிரச்சாரக்கா இருந்து அப்பதான் ரிலீவ் ஆகி போனாரு. அவரும் அந்த பாம் பிளாஸ்ட்ல இறந்து போனாரு. அதே போன்று திருவள்ளூர் கண்ணன் இப்பவும் நம்ம விஜயபாரதத்திலிருந்து சங்க காரியாலயத்துக்கு வந்து தினசரி பணிகளை மேற்கொள்கின்றார். அவருக்கு விரல் கட்டாயி அவருக்கும் அடிபட்டு இருந்தது. என்னுடன் மாம்பலம் பகுதியில் காக்கா வந்து கொண்டிருந்த கார்த்தி, அவன் அடிபட்டு கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் ஸ்டேஜில் ஒரு நாள் இருந்து, அப்புறம் அத்வானி வந்து பார்க்கும்போது தான் நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணுங்கிற அளவுக்கு அவனும் பதறினது நடந்தது. காரியாலய பாம் பிளாஸ்ட்ங்கிறது ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாது ஒரு கொடூரமான மதவெறியர்களின், ஜிகாதி வெறியர்களின், இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் மதவெறியின் அடையாளமாக, காரணமாக 11 பேர் அன்று இறந்து போனார்கள். பல பேருக்கு காயம் ஏற்பட்டது. இன்று வரை அந்த கார்த்திக்கு சிவிப்பறை ப்ராப்ளம் இருக்கு. நம்ம கண்ணன்ஜிக்கு விரல் போச்சு. பல பேர் பாதிக்கப்பட்டார்கள். அந்த 11 பேரின் ஆன்மா நற்கதியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அது மட்டுமல்லாது இந்து தேசியத்திற்காக வேலை செய்த, பாரத நாடின் பண்பாடும் கலாச்சாரமும் இந்த நாட்டின் விழுமியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேலை செய்த ஒற்றை காரணத்திற்காக கிட்டத்தட்ட 145 பேர், இந்த 11 பேர் உட்பட கிட்டத்தட்ட 145 பேர் ஜிகாதி வெறியர்களால் படுகொலைக்கு ஆளாகியுள்ளார்கள். அவர்கள் அனைவர் ஆன்மாவும் நற்கதி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். பாரத நாடு உலகின் குருவாக, வல்லரசாக, இந்து ராஷ்டிரமாக திகழ வேண்டும் என்று இந்த 145 பேரும் கண்ட கனவு, நாமும் அதற்காக வேலை செய்வோம் என்று பிரார்த்திக்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அமைக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.